இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 41, கல்லாமை. குறள் எண் 406. உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். அதாவது கல்லாதவர் காணப்படுதலான் இளரல்லர் உளர் என்று சிலர் சொல்லும் அளவினர் ஆதல் அன்றே, தமக்கும் பிறர்க்கும் பயன்படாமையால் விளையாத களர் நிலத்தோடு ஒப்பர் என்கிறார். அதாவது பயனில்லாதவர்களை களர் நிலத்திற்கு ஒப்புகிறார். களர் நிலம்னால் என்னவென்றால் பயனற்ற நிலம். அதில் மனிதர்களுக்கு தேவையான உணவுப் பொருள்களையும் உணவு பயிர்களையும் வளர்க்க முடியாது. ஏன்னா பயனற்ற நிலம் அது களர் நிலம். அதுக்கடுத்து சரி, அதாவது மாடுகள் போன்றதுக்கு புல் வளர்க்க முடியும்னா அந்த புல்லும் வளராது. இப்படி பயனற்ற நிலம்தான் இந்த களர் நிலம். அந்த களர் நிலத்தை அந்த களர் நிலத்தினால் அந்த களர் நிலத்தை போன்றவர்கள்தான் கல்வி அற்றவர்கள். அந்த கல்வி அற்றவர்களால் அவர்களுக்கும் பயனில்லை, அவர்களால் மற்றவர்களுக்கும் பயனில்லை, அவனுக்கும் பயனில்லை. அப்படிப்பட்டவர்கள் பூமியில் உயிரோடு சும்மா உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவுதான். எவ்வளவு அற்புதமாக அவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் பாருங்க. களர் நிலம் என்றால் ஒன்றுமே விளையாத நிலம். மனிதர்களுக்கு உதவக்கூடிய பயிர்களும் விளையாது. அது தவிர ஒரு புல் விளைஞ்சா கூட மாடுகளுக்கு போடலாம், ஆடுகளுக்கு போடலாம். ஆனால் புல்லும் விளையாது. இத்தகைய களர் நிலத்துக்கு ஒப்பாதவர்கள்தான் கல்லாதவர்கள். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். என்ன, அதாவது வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் திரைப்பட கவிஞர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திரைப்பட கவிஞர் அதாவது சில திரைப்பட கவிஞர் இதற்கு உதாரணம் ஒரு குறள், ஒரு பாட்டு இருக்குங்க. எனக்கு தயவு செய்து அந்த ஞாபகம் வரல. அந்த அளவுக்கு அற்புதமான அதாவது கண்ணதாசன் பெரும்பாலும் இந்த திருக்குறளை வைத்து பாதி குறள்கள் எழுதியுள்ளார், பாதி பாடல்கள் எழுதியுள்ளார். அதில் மறுக்கவே முடியாதுங்க. அவர் சினிமாவிலே கதை எழுத வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இங்கிருந்து காரைக்குடிக்கு அருகிலே உள்ள அவருடைய ஊரிலிருந்து புறப்பட்டு சென்றார். ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை. அதனால்தான் அவர் பல குறள்கள் நான் பார்த்து, இந்த குறள்கள் இருந்தால் அவருடைய பாடல்கள் வருகிறது. முதல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு, அதுக்கே அவரை அகர முதல எழுத்தெல்லாம் அறிந்தாய் தேவி, ஆதிபகவன் முதற்றே உலகு என்று அறிந்தாய் தேவி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுங்க. திருவிளையாடலில் பாடிருக்காரு நினைக்கிறேன். அப்போ பாருங்க, அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் அப்புறம் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அதனால் மாணவ செல்வங்களே, தயவு செய்து திருக்குறளை படியுங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். தங்கள் வாழ்க்கை முன்னேறும். தாங்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டுமானால் தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள், அதன்படி நடங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.